நாங்கள் இப்போ வந்திருக்கிற இடம் தான் சிங்கப்பூரோட மெரினா பே. இங்கே பார்த்தீங்களேன்னு சொன்னால் ஆப்பிள் ஸ்டோர் இருக்குது. அதை விட அதுக்கு முன்னால் ஒரு பெரிய ஷாப்பிங் மால் இருக்குது. ஸோ நாங்கள் அங்கே இருக்கிற அந்த ஷாப்பிங் மாலுக்கு பார்த்தோம். பார்க்கவே வியக்க வைக்கிற பிரம்மாண்டமான அளவுக்கு ரொம்பவே ஸ்பேஷியஸாக இருந்துச்சு அந்த இடம். இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் அங்கே கிறிஸ்மஸ் செலிப்ரேஷன்ஸை ரொம்பவே மெருகூட்டுற வகையில் அங்கே ஜிம்னாஸ்டிக் ஸ்டெப்ஸ் எல்லாம் போட்டு அழகாக டான்ஸ் ஆடிட்டு இருந்தாங்க. ஸோ கொஞ்ச நேரம் நாங்கள் அதையே பார்த்து ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லி வியப்பாக பார்த்துட்டு இருந்தோம். இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த மெரினா பேக்கு கிட்ட எல்லா பிரபல்யமான நிறுவனங்களும் இங்கே அமைஞ்சிருக்கு. HSBC பேங்க், ஸ்டாண்டர்ட் சார்ட்டர்ட் பேங்க், ஸோ அப்படி அதை விட பல்வேறுபட்ட அட்மினிஸ்ட்ரேட்டிவ் நிறுவனங்களும் இங்கே அமைஞ்சிருக்கு. ஸோ இந்த இடத்தை பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஃபங்க்ஷனுடைய ஒரு இடம் சொல்கிற அளவுக்கு இந்த மெரினா பே சுற்றி எல்லாமே பல்வேறுபட்ட நிறுவனங்களாக தான் இருக்குது. இரவு நேரத்தில் கலர்ஃபுல் லைட்ஸோட இந்த காட்சியை பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்குது. பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும், ஒவ்வொருத்தரும் ரொம்பவே என்ஜாய் பண்ணுற இடம் தான் சிங்கப்பூரில் மெரினா பே. ஸோ இங்கே இருக்க பில்டிங்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னு சொன்னால் ரொம்ப நல்லா இருக்குது.
ஸோ நாங்கள் இப்போ வந்து சரின்னு சொல்லி ஆப்பிள் ஸ்டோர்ஸை போய் பார்ப்போம்ண்டு. ஸோ இந்த பிரிட்ஜால் வந்து அப்படி ஆப்பிள் ஸ்டோருக்குள்ள நாங்கள் உள்ளே போனோம். ஸோ அதோட வியூ வந்து ரொம்பவே நல்லா இருந்துச்சு. ஸோ அவங்களோட ஆப்பிள் ப்ராடக்ட்ஸ் எல்லாமே அதில் டிஸ்பிளேக்கு வச்சுருந்தாங்க. ஸோ வேணுமென்னு சொன்னால் நாங்கள் அங்கே போய் அந்த டிஸ்பிளே இருக்கிற விஷயங்களை பார்க்கலாம். அதே நேரத்தில் பெரிய ஒரு டிவியில் அவங்களோட அட்வர்டைஸ்மெண்ட் ப்ராடக்ட்ஸோட அட்வர்டைஸ்மெண்ட் எல்லாம் ஷோ பண்ணி காட்டிகிட்டு இருந்தாங்க. ஸோ அங்கே வந்து ஃப்ரீக்குவெண்ட்டாக ஆட்கள் வந்து பார்த்துட்டே இருந்தாங்க. ஆப்பிள் ஸ்டோருக்கு போகும்போது எப்போவுமே அது கொஞ்சம் க்ரௌடடாக தான் இருந்துச்சு. ஸோ அது ரொம்ப ஸ்பேஷியஸாக இருந்துச்சு. ஸோ உங்களுக்கு விருப்பம்னு சொன்னால் நீங்கள் அந்த ப்ராடக்ட்ஸை போய் டிஸ்பிளே இருக்கிற விஷயங்களை தொட்டு பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். டிஸ்பிளேக்கு வச்சுருப்பாங்க. ரொம்பவே நல்ல கஸ்டமர் சர்வீஸும் இருந்துச்சு. இங்கே இந்த மெரினா பேக்கு பக்கத்தில் இருக்கிற இந்த க்ரீன் ஸ்பேஸ், அந்த ஓப்பன் ஸ்பேஸை வந்து வாக்கிங் ஸ்பேஸாக யூஸ் பண்ணினாங்க. இங்கே வந்து ஒர்க் அவுட்ஸ், எக்ஸசைஸ் செய்துச்சு, சைக்கிளிங் போன்ற பல்வேறுபட்ட விஷயங்கள் வந்து இங்கே ஈவினிங் டைம்லேயும் மார்னிங் டைம்லேயும் வந்து காணக்கூடிய மாதிரி இருக்கும். நம்மளாவே இந்த மாலோட இன்டோர் டிசைன் எல்லாம் பார்க்குறதுக்கு ரொம்பவே பிரமிப்பாக இருந்துச்சு. அதே நேரம் கிறிஸ்மஸ் செலிப்ரேஷன் என்று சொல்கிறதால வந்து எக்ஸ்ட்ரா ஒரு அழகு கூடின மாதிரின்னு சொன்னால் அங்கே அந்த லைட்ஸால் டெக்கரேட் பண்ணினது, கிறிஸ்மஸ் ட்ரீஸால் டெக்கரேட் பண்ணினது எல்லாமே ரொம்ப நல்லா இருந்துச்சு பார்க்குறதுக்கு. இங்கே இந்த ஷாப்பிங் மால்ஸில் வந்து எல்லா ஐட்டம்ஸும் வந்து உங்களால் எடுக்கக்கூடிய மாதிரி இருக்கும். ஸோ ஒரே இடத்துல வந்து ஷாப்பிங் பண்ணக்கூடிய அளவுக்கு வந்து இந்த ஷாப்பிங் மால் இருக்குது. நீங்கள் என்ன ஐட்டம்ஸ் தேடி வரீங்களோ அது எல்லாத்தையுமே ஒரே இடத்துல வந்து நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு போகலாம். இங்கே சில நேரத்தில் நாங்கள் பார்த்தோம்னா எங்களுக்கு பெரிய ஷாப்பிங் மாலுக்கு போனால் அங்கே வந்து எங்களுக்கு உண்மையாகவே குவாலிட்டியான ப்ராடக்ட்ஸ், அதோட நேரத்தில் நீண்ட கால பாவனைக்குரிய ப்ராடக்ட்ஸ் தான் கிடைக்கும். ஆனால் ப்ரைஸை பார்க்கும்போது உண்மையாகவே அந்த குவாலிட்டிக்கு ஏற்பவும் அந்த நீண்ட கால பாவனைக்கு ஏற்பவும் தான் ப்ரைஸஸ் இருக்கிறதால சில நேரத்தில் நாங்கள் அந்த ஷாப்பிங் மால்ஸுக்குள்ளே போனால் எங்களுக்கு அந்த ப்ராடக்ட்ஸை வாங்குறதுக்கு அதோட ப்ரைஸை பார்த்துட்டு கொஞ்சம் தயங்குவோம். ஆனால் நீங்கள் என்ன செய்யுங்கன்னு சொன்னால் இப்படியான ப்ராடக்ட்ஸ் வந்து உங்களுக்கு உண்மையாகவே இப்படியான ஷாப்பிங் மால்ஸில் குவாலிட்டியாக கிடைக்கும் போது இதை வாங்குறது உங்களுக்கு சூட்டபிளாக இருக்கும்.
இந்த சிங்கப்பூர் மெரினா பே சாண்ட் ஷாப்பிங் மால் தான் சிங்கப்பூர்லேயே மிகப்பெரிய ஷாப்பிங் மால்னு சொல்லிக்கொள்ளலாம். இது வந்து பெரிய இடப்பரப்பை கொண்டிருக்கிற அதே நேரம் இந்த பரப்பளவை பார்த்தோம்னு சொன்னால் கிட்டத்தட்ட 800,000 ஸ்கொயர் மீட்டரை உள்ளடக்கி இந்த ஷாப்பிங் மால் வந்து அமைக்கப்பட்டிருக்கு. ஸோ இதனால் வந்து பரந்துபட்ட கடைகள் இங்கே அமைக்கப்பட்டிருக்கிறதோட இங்கே ஏற்கனவே இங்கே பார்த்த மாதிரி உள்ளுக்குள்ளே நிறைய வகையான எல்லாமே ஓப்பன் டிசைனில் தான் இந்த ஷாப்பிங் மால் ஃபுல்லாக அமைஞ்சிருக்கு. உங்களுக்கும் இந்த சிங்கப்பூர் மெரினா பேயில் என்னென்ன விஷயங்கள் பிடிச்சிருக்கு, அதில் இதுக்கு முதல் நீங்கள் சிங்கப்பூர் மெரினா பேயில் போய் என்னென்ன விஷயங்கள் பார்த்துருக்குறீங்கன்ற கருத்துக்களை வந்து எங்களோட ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எங்களோட வீடியோஸ் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். உங்களோட ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். உங்களோட கருத்துக்களை வந்து எங்களோட கமெண்ட்ஸ் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க. ஃபைனலாக நாங்கள் இங்கே ஷாப்பிங் எல்லாம் முடித்து இந்த ஷாப்பிங் மாலை வடிவாக சுற்றி பார்த்துட்டு வந்தால் இங்கே ஃபுட் கோர்ட் இருந்துச்சு. ஸோ ஃபுட் கோர்ட்டில் பார்த்தீங்கன்னு சொன்னால் எல்லா வெரைட்டியான டிஷ்ஷஸுமே இருக்கும். வெஸ்டர்ன் இருந்துச்சு, சைனீஸ் இருந்துச்சு, மிக முக்கியமாக இந்தியன் டிஷ்ஷஸும் இருந்துச்சு. ஸோ நாங்கள் இங்கே வந்ததுமே இந்தியன் டிஷ்ஷஸ் தான் ட்ரை பண்ணினாங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னு சொன்னால் மறக்காமல் எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எங்களோட வீடியோஸை லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு இருக்கிற கருத்துக்கள் என்னன்றதை எங்களோட கமெண்ட்ஸ் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க.